கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களின் யோசனைகளை கேலி செய்தவர்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். நீங்கள் எப்போதும் மற்றவங்களை விட வேற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். உங்களுடைய மனது, உங்களுடைய யோசனைகள் சாதாரண பாதையில் எப்பொழுதுமே ஓடாது. அது புதிய வழிகளை தேடிக்கொண்டே தான் போகும். ஆனா அந்த வழிகளை இங்க உள்ள யாருமே புரிந்து கொள்ள மாட்டாங்க. நீங்க ஒண்ணு நினைப்பீங்க, ஆனா அந்த உலகம் உங்களை அது செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டே தான் இருக்கும். நீங்கள் எது நினைத்தாலும் அதில் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்களையும் உங்களுடைய வழிகளிலும் தேவையில்லாத கஷ்டங்களையும் தான் இந்த ஒரு உலகம் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் ஒரு ஐடியா சொல்லும் போது சிலர் அதனை சீரியஸாக எடுத்துக்கொள்ளாம உங்களை பார்த்து சிரிப்பாங்க. இவன் என்னடா முட்டாள்தனமா கோரிக்கொண்டிருக்கிறான், இவன் கோரியது அனைத்தும் எப்படி நடக்கும் என்றெல்லாம் உங்களின் மீது அனைவருமே சிரித்து கொண்டிருந்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. இது வேலையாகுமா என்ற கேள்விகள் உங்களுடைய தன்னம்பிக்கையவே இதுவரைக்கும் ஆட்டி பார்த்தது. அது மட்டும் அல்லாம நீங்கள் எது செய்தாலும் சில நேரங்கள்ல அனைவரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளாக வராமல் அமைதியாக இருந்தாலும் எதுவும் தெரியாது. ஆனால் உங்களை தேவையில்லாமல் பேசுவது, நீங்கள் எது செய்தாலும் அதுல தடைகளாக வந்து நிற்பது, நீங்கள் வாழ்க்கைக்குள்ள முன்னேறாமல் இருக்க என்னென்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் உங்களுடைய உடன் இருந்தவர்களும் நண்பர்களும் ஏன் உங்களுடைய உறவினர்களும் கூட இதுவரைக்கும் செய்து கொண்டுமே தான் இருந்தார்கள். இந்த அனுபவங்கள் தாங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. இன்று கேலி செய்த யோசனைகளை நாளை உங்களுடைய ஐடியாவாக மாறி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாக மாறும் என்கிற ஒரு எண்ணத்தில் தான் இன்னமும் நீங்கள் ஓடிக்கொண்டே தான் இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க எப்பொழுதுமே உங்களுக்கு முன்னால அதிகமான கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் அந்த கூட்டத்தை நீங்க எப்போதுமே ஃபாலோ பண்ண மாட்டீங்க. உங்களுக்குன்னு தனியா ஒரு பாதை, உங்களுக்குன்னு தனியான ஒரு முடிவு, அதனை மட்டுமே நீங்கள் வாழ்க்கைக்குள்ள எடுக்கக்கூடிய ஒரு மனிதனாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க இருப்பீங்க. ஆனா அந்த வித்தியாசம் தாங்க சில நேரங்கள்ல உங்களுக்கு சில பிராபலத்தையும் தேவையில்லாத குழப்பத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இதுவரைக்கும் இருக்கு. மக்கள் உங்களுடைய வழிகளையும் உங்களுடைய வித்தியாசங்களையும், அது மட்டும் அல்லாம நீங்கள் யாரிடம் எப்படி பழகுகிறீர்கள் என்று உங்களை சர்ச்சை பண்ணிய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். நீ என்ன இப்படி செய்யற என்ற கேள்வி உங்களுடைய மனதில் அதிகமாகவே சில வழிகளை நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். ஒரு நாள் அந்த எல்லா விதமான கேள்விகளுக்கும் நீங்கள் அவமானப்பட்டு தலை குனிந்து நின்றிருப்பீங்க. ஆனா நீங்க தலை குனிந்து மட்டும் வாழ்க்கைக்குள்ள இருக்க மாட்டீங்க. எல்லாத்திற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் என்பது போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் ஒரு நாள் நிச்சயமாக மாறும். அதைத்தான் தேடி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் நீங்கள் ஓடிக்கொண்டுமே தான் இருப்பீர்கள். அது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு உண்மையாகவே நிச்சயமாக இருக்கும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த குழந்தைகளின் முடிவால தேவையில்லாத அதிருப்திகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்களுடைய குழந்தைகளின் முடிவால் உங்களுக்குள்ள நிச்சயமா ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடு என்பது புத்திரஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை இருந்து கொண்டுமே தான் இருக்கிறது. இந்த இடத்தில் சனியின் பார்வையும் ராகுவின் சஞ்சாரமும் ஏற்படும் பொழுது பெற்ற பிள்ளைகளாலேயே மனவேதனையும் கவலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகி கொண்டுமே தான் இருக்கும். இவர்கள் நமக்கு நல்லதை தேடி கொடுப்பார்கள் என்று நினைத்த பெற்றோர்களின் மனதிற்குள் இவர்களால் தேவையில்லாத குழப்பங்களும் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சண்டைகளும் இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். அதனை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நீங்களும் என்னென்னமோ செய்து பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்களை கேட்க மாட்டார்கள். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு உன்னதமான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்க உங்களின் பசியையும் தூக்கத்தையும் மறந்து பாடுபட்டிருக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீங்க. ஆனால் அவங்களின் முதிர்ச்சியற்ற தன்னிச்சையான முடிவுகள் உங்களுக்கு பெரும் ஒரு அதிருப்தியையும் கவலையையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்தது. அவங்களின் படிப்பு விஷயத்திலோ வேலை வாய்ப்பிலோ அல்லது அவங்களின் தனிப்பட்ட வாழ்க்கை முடிவுகளிலோ நீங்கள் சொன்ன அனுபவ ரீதியான ஆலோசனைகளை தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் எடுத்த தவறான முடிவுகளால் வந்த விளைவுகளை கண்டு நீங்கள் உள்ளுக்குள்ள கலங்கி அழுத நாட்களும் இன்னும் உங்களுக்குள்ள நிச்சயமா இருந்து கொண்டே தான் இருக்கும். அவர்களின் பிடிவாதத்தினால் அவங்களுடைய எதிர்காலம் பாழாகிவிடுமோ என்ற ஒரு பயமும் அவங்களுடைய முடிவை மாற்ற முடியவில்லையே என்கிற ஒரு தவிப்பும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டு அது இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இன்னும் ஒரு சிலர் இருப்பார்கள், பிள்ளைகளை நம்ம பெற்றுட்டோம், ஆனா அவங்க நல்லபடியா வளர்ந்து கொடுவாங்க அப்படின்னு நீங்க என்னென்னமோ நினைப்பீங்க. ஆனா உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தாங்க கவனிக்க வேண்டும். இல்லை என்றால் அது உங்களுடைய குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும் என்பதில் நீங்கள்
கொஞ்சம் கவனமாக இருங்கள், அல்லது அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். இதுதான் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டும் இருக்கும். நான் கூறியது அனைத்தும் சரியா தவறா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள தனம் தொடர்பான நெருக்கடிகள் குறைந்து எல்லாமே நல்லதாகவே மாறக்கூடிய எல்லா விதமான செயல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். மனதளவில் இருந்த குழப்பங்கள் குறைந்து எல்லாமே நல்லதாக மாறக்கூடிய நல்ல செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். முயற்சிகளில் மாற்றமான சூழல்கள் ஏற்பட்டு அது உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையுமே நிச்சயமா மாற்றி கொடுக்கக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்பட்டு எல்லாமே உங்களுக்குள்ள நல்லதாகவே நடக்கக்கூடிய காலமும் நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. உத்தியோக துறையில் நுட்பமான சில விஷயங்களை நீங்கள் புரிந்து அறிந்து கொண்டு வாழ்க்கைக்குள்ள இன்னும் முன்னேறக்கூடிய ஒரு நபர்களாகவும் நிச்சயமாக நீங்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல மாற ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு மாற்றத்தினால் எல்லாமே உங்களுக்குள்ள கை கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எதை நினைத்து தொடங்குறீங்களோ அது தொழிலாக இருக்கட்டும், எதை நினைத்து எது செய்தாலும் அதில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அதே மாதிரி நீங்கள் எப்போதுமே ஒரு ஐடியாவை வாழ்க்கைக்குள்ள வைத்து வாழக்கூடிய ஒரு நபர்களாகவே இருப்பீங்க. மற்றவங்க சாதாரணமாக பார்க்கக்கூடிய விஷயங்களில் கூட நீங்கள் ஒரு புதிய நீங்க புதிய ஒரு ஆங்கிலையும் புதிய திசையவும் இதை எப்படி நம்ம மாற்றி செய்தால் இது நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும் என்றெல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க மாறுவீங்க. ஆனால் அந்த ஐடியாக்கள் தாங்க நீங்க சீரியஸாக எடுத்துக்கொள்ளாத ஒரு நேரங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே இருக்கு. அதற்கான முழு முயற்சிகளையும் முழு விதங்களிலும் நீங்கள் இறங்கி வந்தீர்கள் என்றால் அதுவே போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். எடுத்துக்கொள்ளாத நேரங்கள் தாங்க அதுல நீங்க முழுமையா இறங்காதனால தான் உங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும், இதை நம்ம செய்தால் நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்களே அதிகமாக அந்த ஒரு விஷயத்தில் சந்தேகப்பட்டு அதனையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டும் இருக்கிறது. நான் கூறியது சரியா தவறா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். குடும்ப மகிழ்ச்சியான ஒரு நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலைக்கும். 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்திலும் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திலும் நீடித்த கிரக போர்கள் முடிவுக்கு வருவதால் இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த நிம்மதியற்ற சூழலும் மௌனமான யுத்தங்களும் மறைந்து மகிழ்ச்சி நிலைத்து நிற்கப் போகக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களின் தியாகத்தையும் உங்களின் உண்மையான அன்பையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் இதுவாகத்தான் இருக்கும். வீட்டில் இருந்த வீண் வாக்குவாதங்கள், உறவுகளுக்குள் இருந்த கசப்புகள் யாவும் மறைந்து மங்களகரமான ஒளியும் புன்னகையும் மட்டுமே உங்களுடைய இல்லத்தில் இதுவரைக்கும் எதிரொலிக்க ஆரம்பிக்கும். பிரிய நேரிட்ட குடும்பங்கள் ஒன்று சேரும். நீங்கள் ஆசைப்பட்டபடியே உங்களுடைய இல்லங்கள் லட்சுமி கடாட்சியம் நிறைந்த ஒரு அமைதியான சொர்க்கமாக மாறக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது என்று தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூற வேண்டும். நிச்சயமாக இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.